என்னாச்சு? ஏதாச்சும் காணுமா? தேடிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல தேனு, அவங்க நகையை காணுமா? ஐயோ, என்னத்த சொல்றீங்க? எந்த நகை? அது அது ஒண்ணும் இல்ல தேன்மொழி. ரூம்ல கல்லு வச்ச ஆரம் காட்டினேன்ல. ஆமா, உங்க குடும்ப நகைன்னு சொன்னீங்களே. ஆமா தேனு, அத ரூம்ல காணோம். ஐயோ, எப்படி? தெரியல, நான் ரூம்ல போய் பார்த்தா இல்ல. எங்கயாவது மாத்தி வச்சிருக்க போறியா? அதான் காணுங்கிறாங்கல்ல, யாரோ எடுத்திருக்காங்க. ரூம்குள்ள வந்து யார் இப்படி பண்ணது? அது தெரிஞ்ச நாங்க எங்க தேடிட்டு இருக்க போறோம்? சரி, அதுக்கு இங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம மேல ஏதோ சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்குதான். தப்பா எடுத்துக்காத தேன்மொழி, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அம்மாதான். ஆமா, எல்லா இடத்துலயும் தேடுறது நல்லது தானே. நீ பாருமா. இது இது யாருது தேவி? அது என்னோடது தான் பாட்டி. அப்ப வேணாம். இல்ல யார் பையா இருந்தானே தேடி செக் பண்ணி பாத்துருங்க. பாருங்க. இவதான் திருடனான்னு வரப்போகுது. திருட்டு குடும்பம்னு அசிங்கப்பட போறாங்க. அந்த புடவையில செக் பண்ணுங்களேன். இல்ல. என்ன இது இல்லைங்கிறாங்க? இதுல தானே வச்சோம். இல்ல. எங்க போய்? என்ன ஜீவா? மாப்பிள்ள ரூம் பக்கத்துல போயிட்டு இருந்தேன். அப்போ அப்படியே போற வழியில இது கீழே கிடந்துச்சு. இது தங்கமா இல்ல கவரிங்காமா? இங்க கூட. ஐயா, இது தங்க நகையா? இதத்தான் காணோன்னு தேடிட்டு இருக்கோம். அப்படியா? நகை இப்படி அஜாக்கிரதையா வைப்பாங்க? பத்திரமாக்கி சொல்லுமா. சரியா, சொல்றேன். இந்தம்மா, இந்த நகையான பாரு. ஆமாங்க, இந்த நகைதான். இது எங்க இருந்துச்சு? ரூமுக்கு பக்கத்துல விழுந்துருந்துச்சான். ஜீவா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறான். ஜீவாவா? அப்படியா? வெளியில எப்படி போயிருக்கோம்? தெரியலையே. ஒருவேளை கீழே விழுந்து காலில் பட்டு எங்கேயாவது தள்ளி கிள்ளி விட்டுருக்குமோ? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் ரூம் கிட்ட தான் இருந்திருக்கான். ஆமாம்மா. அப்பாடா,